என்ன வேலை சார் பாக்குறீங்க? ஆட்ஸ் பார்க்குறேன். ஆட்ஸ் பாக்குறியா? என்ன சார் வேலை பாக்குறேன்னு கேட்டா ஆட்ஸ் பாக்குறேன்னு சொல்றீங்க? ரொயோலோல ஆட்ஸ் பார்த்து சம்பாதிக்கிறேன். இங்க கொஞ்சம் விவரமா சொல்லுங்க. கம்பெனி நேம் வந்து ரொயோலோ இன்ஃபோ மார்க்கெட்டிங். இதுல நீங்க ஆட்ஸ் பார்க்கற மூலமா ஏர்ன் பண்ணிக்கலாம். என்னைய சொல்ற? ஆமா. இந்த ரொயோலோ இன்ஃபோ மார்க்கெட்டிங் வந்து சென்னையில தான் இருக்கு. இதுக்கு நீங்க யாரும் ரெஃபர் பண்ண தேவையில்லை. வெறும் ஆட்ஸ் மட்டும் பார்த்தாலே போதும் ஏர்ன் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்ல 300 இருந்தாலே போதும் நீங்க வித்ட்ரா பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்ல நீங்க கம்பெனியை நேரில் விசிட் கூட பண்ணலாம். எப்படிப்பா? அதுக்கு தான் கீழே ஐடி மென்ஷன் பண்ணிக்க போய் மெசேஜ் பண்ணு போ. இதை பத்தி உங்களுக்கு மேல டீட்டெயிலா தெரியணும்னா ஸோ ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஹப்பீஸ் தமிழ். ஸோ இந்த வீடியோவில் நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ரொம்பவே ஒரு ஹாப்பியான ஒரு நியூஸ் தாங்க சொல்லணும். ஸோ வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட் ஆஃபர் போட்டிருந்தாங்க, 2 ஆஃபர் போட்டிருந்தாங்க. அதாவது நியூ இயர் ஆஃபர் ஒன்று, அப்புறம் உமன்ஸ் டே ஃபெஸ்டோ ஆஃபர் ஒன்று. ஸோ 2 ஆஃபர்லேயே வந்து பார்த்திங்கன்னா அச்சீவ் பண்ணியிருக்காங்க. ஸோ அச்சீவர்ஸ் எல்லாம் நிறைய பேர் வந்து நிறைய வந்து ஒர்க் பண்ணி வந்து அச்சீவ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஓடி ஓடி வந்து உழைச்ச ஒரு மக்களுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே ஹாப்பியான ஒரு நியூஸ்னே சொல்லலாம். ஸோ 3 ட்ரிப். ஸோ இந்த ஒரு ட்ரிப்புக்காக தான் நானும் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ இந்த ஒரு ட்ரிப்புக்கு நானும் எலிஜிபிள். ஸோ சில்வர் கிரேட், அதாவது உமன் ஃபெஸ்டோ ஆஃபரில் சில்வர் கிரேட் அச்சீவ்மெண்ட் வந்து நான் வந்து எலிஜிபிள். ஸோ 10 டேரக்ட் மெம்பர்ஸ் கொடுத்தனால சில்வர் கிரேட் எலிஜிபிள். ஸோ இந்த 3 ட்ரிப்பில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே என்ஜாய்மெண்ட், அதாவது ஷெடியூல் போட்டு கொடுத்துருக்காங்க. அதாவது 3 ட்ரிப்புக்கு ப்ரிப்பேர் ஆகிக்க சொன்னாங்க. அதுக்கப்புறம் நம்மளுடைய டீட்டெயில்ஸ்லாம், நேமு, ஏஜ், ஜெண்டர் அண்டு மொபைல் நம்பர்லாம் கொடுக்க சொன்னாங்க. ஸோ எல்லாமே கொடுத்தாச்சு. ஸோ அஃபிஷியலாக அவங்க நம்பர்லேருந்து நமக்கு ஷெடியூல் வந்து அமைச்சிட்டாங்க. ஸோ அந்த ஷெடியூல் வந்து நம்ம ஃபுல்லாக நம்ம பார்க்கலாம். ஸோ நீங்கள் 3 ட்ரிப்புக்கு வந்து அச்சீவ் ஆகிருந்தீங்க. ஸோ இந்த நீங்கள் பார்க்குற சப்ஸ்கிரைபர், நம்ம சப்ஸ்கிரைபர் யாராவது 3 ராயலோ இன்ஃபர்மேஷன் மார்க்கெட்டிங், இந்த ராயலோ ஆப் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பரான ஒரு ஆப்னே சொல்லலாம். ரொம்பவே ஒரு ஃபேண்டாஸ்டிக்கான ஏர்னிங் ஆப். ஸோ ஏர்னிங் ஆப்போட தாண்டி ஒரு ட்ரிப்பு, ஸோ அச்சீவர்ஸ்க்கெல்லாம் ஒரு ட்ரிப்பு கொடுக்குறாங்க அப்படின்னா ரொம்பவே சூப்பரான ஒரு ஆப் தான் சொல்லணும். ஸோ நீங்கள் ராயலோ ஆப்பில் ஜாயின் பண்ணவே இல்லை அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் இருக்குது, எனக்கு கான்டாக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ லிங்க்கும் கொடுக்குறேன். எப்படி ரிஜிஸ்டர் பண்ணுறது, எப்படி வந்து வீடியோ பார்க்குறது, எல்லா வீடியோஸுமே நம்ம போட்டிருப்போம். ஸோ ராயலோ பற்றி நம்ம போடாத வீடியோஸே கிடையாது. ஸோ திருப்பி கூட வந்து பார்த்திங்கன்னா நான் சொல்கிற ஒரு விஷயம், ராயலோட நீங்கள் ஜாயின் பண்ணவே இல்லை அப்படின்னா மஸ்ட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க. சரிங்களா? ரொம்பவே ஒரு பக்காவான பிளாட்ஃபார்ம். ஸோ நாளைக்கு எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து லைவாகவே வந்து நான் டூர் போகிற அந்த ஒரு வீடியோ வந்து உங்களுக்கு நான் லைவாக ஷோ பண்ணி காட்டுறேன். ஸோ எங்கே போகிறோம், என்ன பண்ணுறோம் அப்படின்ற ஒரு விஷயம் எல்லாத்தையுமே வந்து உங்களுக்கு நம்ம சேனலில் வந்து நான் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறேன். ஸோ இன்றைக்கி வீடியோவில் நம்ம வந்து ஷெடியூல் பார்க்கலாம். அதாவது என்னோடய டேஷ்போர்டு முதல்ல நான் காட்டுறேன். ஸோ டேஷ்போர்டில் எனக்கு வந்து இந்த ராயலோ உமன்ஸ் டே ஃபெஸ்டோ ஆஃபரில் வந்து பார்த்திங்கன்னா நான் அச்சீவ்மெண்ட் ஆகியிருந்தேன். ஸோ என்னோடய டோட்டல் ஏர்னிங்ஸ் வந்து பாருங்கள் 10,725. சரிங்களா? ஸோ 10,725 ரூபா வந்து டோட்டல் ஏர்னிங்ஸாக இருக்குது. ஸோ இங்கே வந்து கரண்ட் பிளான் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா ராயலோ ஸ்மார்ட் வியூவர் சேலரி பிளான். ஸோ நான் வந்து ஸ்மார்ட் வியூவர் சேலரி பிளானில் தான் வந்து ஜாயின் பண்ணேன். ஸோ அவ்வளோ ஏர்னிங்ஸ், அதாவது டீம் மேக் பண்ணுறது அப்படின்ற ஒரு விஷயம். என்னோடய டெய்லி செல்லிங் பாருங்கள் 596.50. ஸோ 596 வந்திருக்கு. நான் 595 தான் பார்த்துருக்கேன். ஸோ நான் 595 பார்த்து முடிச்சிட்டேன். இப்போ யாரோ ரெஃபர் ஃப்ரெண்ட்ஸ் யாரோ வந்திருப்பாங்க போல். சரிங்களா? ஸோ இன்னொரு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கான அப்டேட்டில் வந்து சொன்னாங்க, நான் ஸ்க்ரீனில் கூட ஷோ பண்ணுறேன் பாருங்கள். அதாவது பேசிக், அதாவது ஸ்மார்ட் அண்டு எலைட் பிளானுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த செல்லிங் லிமிட் அப்படின்றது அன்லிமிட்டடு, எவ்வளோ வேணால் சம்பாதிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இல்லையா? ஸோ அதை வந்து லிமிட் பண்ணிட்டாங்க. அதாவது எலைட் பிளானில் நீங்கள் வந்து ஒரு 6,000 வரைக்கும் தான், 5,990 கொடுத்து நீங்கள் ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா 6,000 டீம் மேக் பண்ணி அதோட பேசிக் செல்லிங் 100 ருபீஸ். நீங்கள் 6,000 வரை வந்து பார்த்தீங்கன்னா ரெஃபர் பண்ணி நீங்கள் உங்கள் செல்லிங்கை வந்து உயர்த்திக்கலாம். ஆனால் அதுக்கு மேலே நீங்கள் வந்து 6,000க்கு மேலே வந்து நீங்கள் வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்க முடியாது. சரிங்களா? ஸோ எவ்வளோ தான் ஒரு ஏர்னர்ஸாக இருந்தாலும் 6,000க்கு மேலே ஆன் பண்ண முடியாது. சரிங்களா? ஸோ பர் டேக்கு 6,000ஆகவே நீங்கள் கால்குலேட் பண்ணிக்கோங்க. நீங்கள் வந்து மந்த்லியே வந்து பார்த்தீங்கன்னா 1,18,000 ஏர்ன் பண்ணுவீங்க. ஸோ அதுக்கப்புறம் ஸ்மார்ட் வியூவர்ஸ் சேலரி பிளானில் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் செல்லிங் லிமிட் 2,000 வந்து மாற்றிட்டாங்க. அதாவது அதில் பேசிக் செல்லிங் 50 ரூபா, டீம் மேக் பண்ணி எவ்வளோ வேணால் டீம் மேக் பண்ணி 2,000 வரையும் நீங்கள் செல்லிங் லிமிட்டை இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ இவ்வளோ தான் விஷயம். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒரு டேஷ்போர்டை காட்டணும் அப்படிங்கிறதுக்காக தான் டேஷ்போர்டை நான் வந்து காட்டினேன். ஸோ டேஷ்போர்டை நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க. என்னோடய டேஷ்போர்ட் நான் எவ்வளோ ஏர்ன் பண்ணியிருக்கேன் அப்படின்ற விஷயம். ஸோ என்னோடய செல்லிங் வந்து பார்த்திங்கன்னா 595. ராயலோ ஆர்கனைசர் என்னோடய கிரேடு வந்து பார்த்திங்கன்னா இங்கே இருக்கும். ராயலோ ஸ்மார்ட் வியூ சேலரி பிளானு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இருக்குன்னு நினைக்கிறேன். ஆர்கனைசர் ராயலோ மில்லியனர்ஸ் கிளப் அப்படின்ட்டு இருக்குது. சரிங்களா? ஸோ ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஷெடியூல் பார்க்கலாம். ஸோ இந்த வியூவர்ஸ் அச்சீவர்ஸ் இருக்காங்க இல்லையா?
ஸோ அச்சீவர்ஸோட ஷெட்யூல், அதாவது இந்த ராயலோ டூர் நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு நான் சேவ் பண்ணி வச்சுருக்கேன். அதாவது என்னென்னா டூர் எலிஜிபிள் பர்சன்ஸ்லாம் வந்து உங்கள் டீட்டெயில்ஸ் கொடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அவங்க கவுண்ட்டும் எடுத்துக்கிட்டாங்க. ஸோ இதில் அந்த ராயலோ அந்த ஃபெஸ்டிவல் ஆஃபர் இந்த அச்சீவர்ஸ்க்குலாம் என்ன ஷெடியூல், என்னதான் அந்த டூரில் இருக்குது அப்படின்ற ஒரு விஷயம் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ என்ன தான் அந்த டூரில் இருக்குது, ஸோ என்ன இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட் டே, ஸோ 7 and 8 தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த அங்கே வந்து ஃபங்க்ஷன் நடக்க போகுது, ப்ரோக்ராம் நடக்க போகுது. ஸோ ராயலோ இன்ஃபோ மார்க்கெட்டிங் ஹாப்பி ட்ரிப் மூணார் கேரளா அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. March 7 and 8, 23 ஓகேங்களா. ஸோ ப்ரோக்ராம் ஷெடியூல்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ Day 1 7/3/2023 வந்து பார்த்திங்கன்னா Thursday சரிங்களா. ஸோ 7/3/2023 வந்து பார்த்திங்கன்னா Thursday வந்து பார்த்திங்கன்னா பிக்கப் வேன். ஸோ அதை வந்து நம்ம வந்து பஸ்ஸுக்கு வந்து எங்கே வந்து பிக்கப் பண்ணால் ஹோட்டல் ஹாரிஸ் திருமங்கலம் டோல் பிளாசா மதுரை சரிங்களா. ஸோ நம்ம இங்கேருந்து கிளம்பி 8 மணிக்கெலாம் ஷார்ப்பாக வந்து 8 மணிக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம மதுரை திருமங்கலம் டோல் பிளாஸாவில் வந்து பார்த்திங்கன்னா அந்த கப்ளூர் டோல் பிளாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த இடத்துக்கு வந்து நம்ம வந்து ஹரிஸ் ஹோட்டலில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பிக்கப் பண்ணுறாங்க. ஸோ ஜேர்னி வந்து பார்த்திங்கன்னா பஸ்ஸு தான். ஸோ ஸ்டார்டிங் டைம் வந்து பார்த்திங்கன்னா மார்னிங் 8 AM ஃப்ரம் மதுரை. ஸோ மார்னிங் 8 AMலேருந்து ஸ்டார்ட் ஆகுது, மதுரையிலேருந்து ஸ்டார்ட் ஆகுது அந்த ஹரிஸ் ஹோட்டல்லேருந்து நம்ம வந்து கிளம்புறோம். ஸோ லஞ்ச் வந்து பார்த்திங்கன்னா அந்த வே டு மூணார். ஸோ லஞ்ச் வந்து பார்த்திங்கன்னா அவங்களே வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ நம்ம மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் மட்டும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம முடிச்சுட்டு வந்துடணும் சரிங்களா. ஸோ அது வந்து நீங்கள் எதிர்பார்க்கக்கூடாது. ஸோ வந்து பார்த்திங்கன்னா அடுத்துக்கு மூணார் ரெசார்ட், அதாவது ஸ்டார்டிங் லஞ்ச் வந்து பார்த்திங்கன்னா அந்த வே தான் மூணார் போகும்போது லஞ்ச் வந்து அவங்க வந்து ரெடி பண்ணி தந்துடுவாங்க. ஸோ ரெடி பண்ணி மீன்ஸ் ஏதாவது ஹோட்டலில் வந்து வாங்கி அதாவது அவங்க ப்ரொவைட் பண்ணலாம் சரிங்களா. ஸோ அந்த வந்து பார்த்திங்கன்னா மூணார் ரெசார்ட் செக்இன் டைம் வந்து பார்த்திங்கன்னா 2 PMக்கு மதியானம் 2 மணிக்கெலாம் நம்ம வந்து மூணார் போயிடுவோம் சரிங்களா. ஸோ 7ஆம் தேதி மதியானம் 2 மணிக்கெலாம் நம்ம மூணார் போயிடுவோம். ஸோ மூணார் ரெசார்ட் ஜோன் என்ஜாயிங் அண்ட் சைட் சீயிங் அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா 3 to 6. ஸோ 3 மணிலேருந்து 6 வரையும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து சைட் சீயிங் அண்ட் வந்து பார்த்திங்கன்னா மூணார் ரெசார்ட் ஜோன் என்ஜாயிங் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே வந்து இருக்கும் சரிங்களா. ஸோ இந்த ரெசார்ட் வந்து ரொம்பவே அழகாக இருக்கும் போல். ஸோ அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த ரெசார்ட்டோட ஜோன் என்ஜாயிங்கே வந்து பார்த்திங்கன்னா 3லேருந்து 6 வரையும் பார்த்திங்கன்னா அது இருக்கும். ஸோ குரூப் டிஸ்கஷன் டைம் வந்து பார்த்திங்கன்னா 7 மணிலேருந்து 7:30 வரை, அதாவது 7 to 7:30 வந்து குரூப் டிஸ்கஷன் டைமாக இருக்கும். டிஜே என்டர்டைன்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா கிராண்ட் டின்னர், டிஜே என்டர்டைன்மெண்ட் ஸ்டார்ட் ஃப்ரம் நைட்டு 7:30 சரிங்களா. ஸோ 7:30க்கு டிஜே என்டர்டைன்மெண்ட் வந்து ஸ்டார்ட் ஆகுது. கிராண்ட் டின்னர் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்ட் டைம் வந்து 8 PM சரிங்களா. ஸோ 8 PMக்கு வந்து பார்த்திங்கன்னா டின்னர் வந்து ஸ்டார்ட் ஆகுது, கிராண்ட் டின்னர் வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ நெக்ஸ்ட்டு அன்றைக்கெலாம் முடிச்சிட்டோம். ஸோ இதை ஃபுல்லாக நான் வந்து உங்களுக்கு வந்து வீடியோ எடுத்து காட்டுறேன். ஸோ ஃபுல்லாகவே என்னென்ன நடக்குது என்ன எங்கே அப்படிங்கிறது ஒரு இமேஜ் ஃபார்மெட்லேயாவது நான் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுவேன். ஃபோனில் சார்ஜ் கூட இல்லாமல் போகலாம். அதனால் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இமேஜ் ஃபார்மெட்டில் சம்திங் வீடியோ ஃபார்மெட்டில் கூட நான் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுறேன் சரிங்களா. ஸோ நெக்ஸ்ட்டு 8ஆம் தேதி என்ன நடக்குது, ஸோ 8ஆம் தேதி என்ன நடக்கும் அப்படின்றது பார்த்திங்கன்னா கிராண்ட் பிரேக்ஃபாஸ்ட்டு காலையில் 8ஆம் தேதி காலையில். ஸோ உமன்ஸ் டே நினைக்கிறேன் March 8. ஸோ கிராண்ட் டின்னர் கிராண்ட் பிரேக்ஃபாஸ்ட்டு வளராதடா டே. கிராண்ட் பிரேக்ஃபாஸ்ட்டு மார்னிங் 8 AM to 10 AM வரை வந்து கிராண்ட் பிரேக்ஃபாஸ்ட் இருக்குது. ஸோ ராயலோ அச்சீவர்ஸ் மீட் மார்னிங் வந்து பார்த்திங்கன்னா 10:30 AM to 2 PM வரை இருக்கும். கிராண்ட் லஞ்ச் வந்து பார்த்திங்கன்னா செக் அவுட் த கிராண்ட் லஞ்ச் இருக்கும். அதுக்கப்புறம் செக் அவுட் த ரெசார்ட்டு. ஆஃப்டர் லஞ்சு என்ஜாயிங் மூணார் ஹில் ஸ்டேஷன். ஸோ ஆஃப்டர் லஞ்சுக்கு அப்புறம் என்ஜாயிங் மூணார் ஹில் ஸ்டேஷன் நியர்பை த ரெசார்ட் ஏரியா சரிங்களா. ஸோ ரெசார்ட்டுக்கு பக்கத்தில் மூணாரோட ஹில் ஸ்டேஷனை வந்து நம்ம வந்து விசிட் பண்ணுறோம். ஸோ ரிட்டன் டு மதுரை வரோம் சரிங்களா. ஷார்ப் த டைம் 4 o'clock வந்து பார்த்திங்கன்னா ஷார்ப்பாக வந்து பஸ் வந்து ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ 4 o'clock வந்து நம்ம வந்து மூணார்லேருந்து கிளம்புறோம். ஸோ அவங்க வந்து விடுறது வந்து என்ன டைம் அப்படின்றது போடல. ஸோ வர்றது எப்போ வரும் அப்படின்றது வந்து டைம் அவங்க வந்து மென்ஷன் பண்ணல. ஸோ இதுதான் ஷெடியூலு. ஸோ அச்சீவர்ஸ் எல்லாம் ரெடி ஆகிக்கோங்க. நாளைக்கு மார்னிங் ஸோ நம்ம சப்ஸ்கிரைபர் யாராவது வரீங்க அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக வந்து எனக்கு சந்தோஷம் தான். கண்டிப்பாக வந்து நம்ம சேனல் பார்த்து நம்ம வீடியோஸ் பார்த்து அச்சீவர்ஸ் ஆகியிருக்காங்க, அச்சீவ்மெண்ட் எடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது ரொம்பவே ஹாப்பியாக தான் இருக்கும். ஸோ கண்டிப்பாக நிறைய பேர் வந்து இந்த ஆஃபரை வந்து அச்சீவ் பண்ணியிருப்பீங்க. ஸோ நியூ இயர் ஆஃபர் ஒன்று போட்டுருந்தாங்க அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா உமன்ஸ் ஃபெஸ்டிவ் ஆஃபர். ஸோ 2 ஆஃபரில் நிறைய பேர் அச்சீவ் ஆகிருப்பீங்க. ஸோ அச்சீவ் ஆன எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா வாழ்த்துக்கள். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரொம்பவே வாழ்த்துக்கள். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட டவுன்லைன் ஒருத்தர் மட்டும் ஐஜின் மட்டும் வராரு. ஐஜின் சைபா, அவரோட முழு நேம் வந்து ஐஜின் சைபா. என்னோட டவுன்லைன் மட்டும் அவர் ஒருத்தர் வராரு. ஸோ ரொம்பவே பெருமை தான் கண்டிப்பாக. நமக்கு மூலிமா நம்ம மூலியமாக ஒருத்தர் வந்து வராரு அப்படின்ற ஒரு விஷயம் வந்து ரொம்பவே வந்து பெருமையாக தான் இருக்குது. ஸோ நீங்கள் ராயலோ ஆட்ஸில் வந்து ஜாயின் பண்ணவே இல்லை, இந்த மாதிரி நிறைய ட்ரிப்ஸ் வந்து ராயலோ ஆட்ஸில் ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் ராயலோ ஆட்ஸில் இன்னும் ஜாயின் பண்ணல அப்படின்னா மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. கீழே டிஸ்கிரிப்ஷனில் என்னோட நம்பர் தந்திருக்கேன். ஸோ லிங்க் இருக்குது சரிங்களா. ஸோ எப்படி ரிஜிஸ்டர் பண்ணுறது அப்படின்ற விஷயம்லாம் மெத்தட்லாம் நான் போட்டிருப்பேன். ப்ரீவியஸ் வீடியோ போய் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் சரிங்களா. ஸோ கண்டிப்பாக ராயலோ ஆட்ஸில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த ஒரு விஷயத்தை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. ஸோ ட்ரிப்புக்கு வர எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ட்ரிப்புக்கு வரீங்களா அப்படின்ற ஒரு விஷயத்தை எனக்கு வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் ட்ரிப்புக்கு வரேன் ப்ரோ அப்படின்னு
சொல்லிட்டு. ஸோ மீட் பண்ணலாம், நம்ம ட்ரிப்பில் மீட் பண்ணலாம். ஸோ நாளைக்கு காலையில் வந்து கண்டிப்பாக மீட் பண்ணலாம். ஸோ நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா இந்த ராயலோ ஆட்ஸ் அப்படின்ற ஒரு பிளாட்ஃபார்ம் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நிறைய பேருக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ஒரு தம்ஸ் போட்டு சப்போர்ட் பண்ணுங்க. ஸோ இதை விட நெக்ஸ்ட் ஒரு பெட்டரான மீட் பண்ணுற வரைக்கும் அடுத்து பாய் ஃப்ரம் கார்த்திக்.